ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்னைக்கு நம்ம முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஹேர் பேக் அஸ் வெல் அஸ் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு முட்டையை உங்களோட ஹேர்லேயும் ஃபேஸ்லேயும் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஹேர் பேக்ஸ் அண்ட் ஃபேஸ் பேக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹேர் ஆயில்ஸ், குக்கிங்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கி இந்த முட்டையை வச்சு தான் நம்ம ஃபேஸ் பேக் அண்ட் ஹேர் பேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹேர் பேக் அண்ட் ஃபேஸ் பேக்கை முடிச்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஹேர் ரொம்ப ஸ்மூத், ஷைனி அண்ட் ரொம்ப க்ளோவாக இருக்கும் உங்களோட ஹேரு. அண்ட் இதோட முக்கியமான விஷயம் ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் பேக் மெயினாக உங்களோட ஹேரை ஃப்ரிஸ் ஃப்ரீயாக வச்சுக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாக காமிக்கும் உங்களோட ஹேரை. எப்படி நீங்கள் ஒரு கேர்லி ஹேர்லேருந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் ஒரு ஷைனிங் கொடுக்கும்ல, அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கப்புறமா இல்லாட்டி ஒரு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஹேர் எந்த அளவுக்கு ஷைனியாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஷைனிங் கொடுக்கும் உங்களோட ஹேரில். உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே அந்த ஒரு ஷைனிங்கை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அதுதான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு இதோட மெயின் இன்க்ரீடியண்ட் முட்டை தான். இதில் நான் ஒயிட் தனியாக எல்லோ தனியாக பிரித்து வச்சுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் இன்றைக்கி முட்டையோட மஞ்சள் கரு வச்சு தான் நம்ம ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். முட்டையோட மஞ்சள் கருவா அப்படின்ட்டு யோசிக்காதீங்க, இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது கூடயே நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால இந்த முட்டையோட ஸ்மெல்லை அது டாமினேட் பண்ணும். நீங்கள் உங்கள் ஃபேஸில் முட்டை போட்டிருக்கீங்க அப்படின்ட்டே தெரியாது. ஏலக்காயோட ஸ்மெல் தான் ஃபுல்லாக டாமினேட் பண்ணி இந்த ஏலக்காயோட ஸ்மெல் தான் உங்களுக்கு வரும். ஸோ ஏலக்காய் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பாடியில் இருக்க அந்த வேர்வை நாற்றம்லாம் போய் நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும் உங்களோட பாடியிலருந்தே. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் சாண்டல்வுட் பவுடர், நான் இன்றைக்கி ரெட் சாண்டல்வுட் பவுடர் எடுத்திருக்கேன். இது கூடயே ஒரு விட்டமின் இ கேப்சூலை கட் பண்ணி உள்ளே இருக்க ஜெல் மட்டும் ஆட் பண்ணி இதை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ரெட் சாண்டல்வுட் பவுடருக்கு பதிலாக நீங்கள் நார்மல் சாண்டில் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஹேர் பேக்கு நான் இன்றைக்கி முட்டையோட ஒயிட் கரு எடுத்திருக்கேன். உங்களோட ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை முட்டை வேணால் சேர்த்துக்கலாம். நான் என்னோடய ஹேர் லென்த்துக்கு நான் இன்றைக்கி 2 முட்டையோட ஒயிட் கரு சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு இது கூடயே 2 ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் கோகோனட் ஆயிலும் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் செக்கில் ஆட்டின எண்ணெயை வாங்கிக்கோங்க. அடுத்து விட்டமின் இ கேப்சியூல், நான் இன்றைக்கி 2 விட்டமின் இ கேப்சியூலை கட் பண்ணி உள்ள இருக்க ஜெல் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு லைட்டாக நுர வர வரைக்கும், அதாவது ஒயிட் கலரில் டர்ன் ஆகிற வரைக்கும் அரைச்சிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா நுர வர வரைக்கும் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹேர் பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. எப்போதுமே உங்களோட ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் உங்கள் ஹெட்டில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. அடுத்த நாள் சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு ஹேர் பேக்னாலும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஹேர் பேக், முட்டை ஹேர் பேக்கை உங்களோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்ட்டிஷனாக எடுத்து எக் ஒயிட்டில் ப்ரோட்டீன் இருக்குது அண்ட் நம்மளோட ஹேரோட டேமேஜ் எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணி ஹேர் லாஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணி நம்ம ஸ்கேல்பில் ஏதாச்சும் அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே கிளென்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஹேரோட ரூட்லேருந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் நம்ம இதில் ஆலிவ் ஆயில் அண்ட்
கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கோம். ரெண்டுமே வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா நரிஷ் பண்ணி ரொம்ப மாய்ஸ்சரைஸ் பண்ணி ரொம்ப ஷைனிங்காக வச்சுக்கோ எப்போதுமே. இப்போது நம்மளோட ஹேர் பேக்கை உங்களோட ஸ்கேல்ப் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஹேரோட டிப்பில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நிறையா ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு பன் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு பன் போட்டுக்கிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இந்த 30 மினிட்ஸில் நம்ம ஃபேஸ் பேக்கும் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. முட்டையோட மஞ்சள் கரு யூஸ் பண்ணுறதுனால ஸ்மெல் அடிக்குமா அப்படின்ட்டுலாம் யோசிக்காதீங்க. இதில் நம்ம ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சுத்தமாக ஸ்மெல்லே அடிக்காது. இதை வந்து நீங்கள் 30 மினிட்ஸ் உங்களோட ஃபேஸ்லேயே வச்சுருப்பீங்க. அந்த 30 மினிட்ஸும் வந்து உங்களோட ஃபேஸ்லேருந்து ஏலக்காய் பவுடரோட ஸ்மெல்லும் சாண்டல்வுட் பவுடரோட ஸ்மெல்லும் தான் வருமே தவிர முட்டையோட மஞ்சள் கருவோட ஸ்மெல் வரவே வராது. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹைட்ரேட்டடாக நரிஷாக மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கோ உங்களோட ஃபேஸை. அடுத்து வந்து ஏலக்காய் பவுடர் நம்ம ஸ்கின்னில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் எந்த ஒரு அலர்ஜியும் வராமல் இது பார்த்துக்கும். அண்ட் நம்ம ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை அதிகப்படுத்தி நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப கிளென்ஸ் பண்ணிவிடும். அடுத்து சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சன்டனை ரிமூவ் பண்ணும். ஆக்னி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிடும். பிளாக் ஹெட்ஸும் ரிமூவ் பண்ணும். இது எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கரெக்டாக 30 மினிட்ஸில் உங்களோட ஃபேஸை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஹெட்டை மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி. ஸோ ஹேர் வாஷ்க்கு அப்புறமா இருக்க ஒரு ரிசல்ட்டை தான் நீங்கள் வந்து இன்ட்ரோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். முட்டையை வந்து உங்களோட ஹேர்லையும் ஃபேஸ்லையும் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஹேர் பேக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.